தூய்மை பணியாளர்களுக்கான உணவில் பல்லி கிடந்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் விநாயகமூர்த்தி விரிக்க கேட்கலாம். விநாயகமூர்த்தி, வணக்கம். இதனை யாரேனும் உட்கொண்டார்களா? அவர்களின் நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது? வருகின்றன. வணக்கம் தனலட்சுமி. சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அருகே பருத்திப்பட்டு என்கின்ற இடத்தில் பசுமை பூங்காவில் இன்று தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்டது. இவ்வாறு வழங்கப்பட்ட இந்த காலை உணவில் சாம்பாரில் பல்லி விழுந்திருந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் ஒரு சிலர் அந்த உணவை உட்கொண்டதாகவும், மேற்படி அந்த காலையில் சிற்றுண்டி உண்பதற்காக ஏற்கனவே 100க்கும் மேற்பட்டோர் இந்த காலையில் அமர்ந்து இந்த சிற்றுண்டியை உண்டுள்ளனர். இதனால் ஒரு சிலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அங்கிருந்த அதிகாரிகள் அவர்களை மருத்துவமனைக்கு அருகே உள்ள ஆவடி அரசு மருத்துவமனையில் அவர்களை சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இப்பொழுது அவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரு சிலருக்கு மட்டுமே வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காலையில் சிற்றுண்டியில் சாம்பார் விழுந்திருந்த நிலையில் உடனடியாக இதை கண்ட அதிகாரிகள் இவர்களுக்கு சிகிச்சைக்காக அவர்கள் அனைத்து தூய்மை பணியாளர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுவரை இவர்களுக்கு உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று அரசு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி விநாயகமூர்த்தி.